வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லிட்ரேச்சர் குயின்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே we are going to see about William Shakespeare The Tempest பார்ட் 2 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் ஆக்ட் 1 அண்ட் ஆக்ட் 2 சம்மரி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஆக்ட் 3, ஆக்ட் 4 அண்ட் ஆக்ட் 5 சம்மரி பார்க்கலாம். ஆக்ட் 3 Scene 1. This scene starts with Ferdinand bearing a lock enters. This my mean task would be as heavy to me as odious, but the mistress which I serve quickens what's dead and makes my labors plushes. இதை ஃபெர்டினண்ட் சொல்லியிருப்பாரு. என்னென்னா, இந்த கட்டைகளை தூக்கிட்டு போகிறது எனக்கு கடினமான வேலையாக இருக்கலாம், எனக்கு இது பழக்கமும் இல்லை. ஆனால் நான் இதை மிரண்டாக்கு செய்கிறேன்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷம் என்னை இந்த வேலையெல்லாம் சுலபமாக்குது அப்படின்னு ஃபெர்டினண்ட் ஃபீல் பண்ணுவான். Miranda's sweet thoughts refresh his labors. Miranda enters and also Prospero enters at a distance observes. மிரண்டா வந்துருவாங்க. ப்ராஸ்பரோவும் இன்விசிபிளாக இருப்பார், தூரமாக இருந்து இவங்களை கவனிப்பார். மிரண்டா requests Ferdinand to take rest. She says, when this log burns it will weep for having wearied you. She offers to take those scores by herself for him to take rest, but he refuses. மிரண்டா சொல்லுவாங்க, இந்த வேலையெல்லாம் நான் செய்கிறேன் உங்களுக்காகன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபெர்டினண்ட் செய்ய விட மாட்டார். அவரை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இவங்க செய்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த லாக்ஸ் எல்லாம் எரியும் போது, இந்த கட்டையெல்லாம் எரியும் போது உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தினதுக்காக அது அழுகும் அப்படின்னு சொல்லி மிரண்டா சொல்கிறாங்க. Ferdinand asks her name. She says Miranda. She stops and thinks that she was instructed by her father not to reveal her name to him. Ferdinand says, "Oh, you so perfect and so peerless are created of every creature's best." They both confess their love. Miranda asks him, "Do you love me?" He replies, "I beyond all limit of what else in the world to love, praise, honor you." Miranda weeps and feels gladly for him. Prospero, watching them, says, "Fair encounter of do most rare affection." Prospero has other plans to done, so he turned to his book. ஃபெர்டினண்ட் மிராண்டா கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்பாரு. அவள் பேரும் மிராண்டான்னு சொல்லிடுவான். ஆனால் அப்புறம் நினைப்பா, நம்ம அப்பா இவங்ககிட்ட நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைப்பா. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிப்பாங்க. ஃபெர்டினண்ட் தன்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் மிராண்டாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அழுவா. அவன் தன்னை லவ் பண்ணுறான்னு நினச்சிக்கு ரொம்ப பெருமையாக நினைப்பா. இதை தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுற ப்ராஸ்பரோ ஃபேர் என்கவுண்டர் ஆஃப் டூ மோஸ்ட் ரேர் அஃபெக்ஷன் சொல்லி அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணுவார். ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டார். ப்ராஸ்பரோ ஹாஸ் அதர் பிளான்ஸ் டு டன் ஸோ மச், ஸோ ஹி டர்ன் டு ஹிஸ் புக். ப்ராஸ்பரோவுக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால தன்னோட புக்கில் போயிட்டு மேஜிக் புக்கில் இன்னும் நிறைய பண்ணுறதுக்காக அவர் போயிடுவார். Act 3 Scene 2. Enter Caliban, Stefano and Trinculo. Trinculo mocks Caliban. He complains to Stefano. Caliban considers Stefano as his lord. Caliban tells his tale to them. "As I told thee before, I am subject to a tyrant, a sorcerer that by his cunning hath cheated me of the island." Ariel enters and listens to their conversation. Ariel mocks Caliban in Trinculo's voice. Stefano wants Trinculo. Caliban says to Stefano, "I will yield him thee, where thou mayest knock a nail into his head. Thou liest." Ariel in Trinculo's voice. Caliban says to Stefano, "Beat him enough. After a little time, I will beat him too." Act 3 Scene 2ல Caliban and Stefano Trinculo பற்றி தான் Act Scene 2. ட்ரிங்குலோ கேலிபனை கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். அதை ஸ்டீஃபனோட்ட கேலிபன் சொல்லுவான். ஏன்னா ஸ்டீஃபனோவை கேலிபன் தன்னோட கடவுளாக நினச்சிட்ருப்பாரு. ஸ்டீஃபனோ தன்னோட கதையை பற்றி மறுபடியும் சொல்லுவான். என்னை ப்ராஸ்பரோ ஏமாற்றிட்டான், இந்த லேண்டு எனக்கு தான் சொந்தம், அவன் ஏமாந்துட்டான், இந்த மாதிரி கதையை சொல்லிகிட்ருப்பான். அப்போ ஏரியல் வந்துடும். ஏரியல் அவங்க இப்போ என்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சிட்ருக்கோம் இன்விசிபிளாக. அப்புறம் ஏரியலும் கேலிபனை ட்ரிங்குலோவோட வாய்ஸில் கிண்டல் பண்ணோம். Caliban says to Stefano, "I will yield him thee, where thou mayest knock a nail into his head." கேலிபன் சொல்லும் ஸ்டீஃபனோ கிட்ட, அவன் தலையில் கொட்டிரு, நல்லா அடி,
நானும் அவனை அடிப்பேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு நானும் அவனை அடிக்கிறேன், ஐ வில் பீட் ஹிம் டூன்னு சொல்லிடும். ஏரியல் தான் ட்ரிங்கிளோட வாய்ஸில் கேலிபனை கிண்டல் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கும். First seized his books or with a lock batter his skull or punch him with a stake or hurt his peasant with thy knife. கேலிபன் வந்து பிளான் போடும் ப்ராஸ்பரவை எப்படி வந்து பழி வாங்கலான்றதுக்கு. ஃபஸ்ட்டு அவன் புக்கை பறிச்சிரு, அல்லது ஒரு கட்டையால் அவனோட மண்டோட உடைச்சிரு, அவனை நல்லா குத்து, அப்புறம் உன்னோட கத்தி வச்சு அவனோட தொண்டையை வந்து அறுத்துரு. இந்த மாதிரி கேலிபன் பிளான் போட்டு கொடுக்கும் ஸ்டீஃபனோக்கு. கேலிபன் வாண்ட்ஸ் ப்ராஸ்பரோஸ் புக் டு பி பர்ன்டு. கேலிபன் முக்கியமாக ப்ராஸ்பரோ புக்கை எரிச்சிடணும், அப்படி எரிச்சிட்டா அவன் ஒன்றுமில்லாமல் ஆயிடுவான்றதான் கேலிபன் முக்கியமாக விரும்பும். அதை ஸ்டீஃபனோவை செய்ய சொல்லும். ஸ்டீஃபனோ வாண்ட்ஸ் டு மேரி மெரண்டா ஆஃப்டர் ப்ராஸ்பரோ டைட் அண்ட் ட்ரிங்கிளோ அண்ட் கேலிபன் அஸ் ஹிஸ் வைஸ்ராய்ஸ். ப்ராஸ்பரோ இறந்த பின்னாடி மிரண்டாவை ஸ்டீஃபனோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினப்பான். ஏன்னா கேலிபன் வந்து சொல்லியிருப்பான் ஸ்டீஃபனோ கிட்ட, மிரண்டா வந்து அவ்வளோ அழகாக இருப்பா, நான் வந்து எங்கள் அம்மாவையும் மிரண்டாவை மட்டும்தான் பார்த்துருக்கேன், மிரண்டா தான் ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபனோட்ட கேலிபன் சொல்லும். ட்ரிங்கிளோ ஆல்சோ அக்செப்ட்ஸ் his plan. They sing together, float them and count them and scout them and float them, thought in frame. இப்படி இவங்க பாடிட்டே போவாங்க. அதுக்கு ஏரியலும் தன்னோட டேபர் அண்ட் பைப்பில் அதுக்கு டியூன் வாசிச்சுக்கிட்டே போகும். Stefano and Trinculo wondered and fears what the sounds are, but Caliban says, "Be not afeard. This isle is full of noises, sounds, and sweet ears that give delightful and not hurt." இது சவுண்டுக்கெல்லாம் பயப்படாதீங்க, இந்த ஐலாண்டில் எல்லாமே வந்து சத்தம் போட்டுகிட்டே தான் இருக்கும், எப்பயுமே காதில் சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும், சிலது நல்லாயிருக்கும், சிலதுன்னு பயமுறுத்தும், அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அது ரொம்ப நம்மளை துன்புறுத்தாது அப்படின்னு கேலிபன் சொல்லும். They follow the music and enjoy stringing and singing. Act 3 Scene 3. Scene 2ல அவங்க கேலிபன் இதுக்கு அந்த மியூசிக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்க மாதிரி Scene 2 முடிஞ்சிடும். இப்போ Act 3 Scene 3. Enter Alonso, Sebastian, Antonio, Gonzalo, Adrian and Francisco. Here's some spelling mistake. Alonso and Gonzalo searching Ferdinand makes Gonzalo tired and he says, "Alonso, my old man's ages need some rest." அலான்சோவும் கொன்சாலோவும் சேர்ந்து ஃபெர்டினண்டை தேட போயிருப்பாங்கல்ல, அதனால் கொன்சாலோவுக்கு கொஞ்சம் டயர்டாயிடுவார், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லி அலான்சோட்ட கேட்பார். அலான்சோ லாஸ்ட் ஹிஸ் ஹோப் சேஸ், "லெட் ஹிம் கோ." நம்ம அவனை எங்கெல்லாம் தேடியாச்சு, பட் அவன் கிடைக்கல, அவன் இறந்துட்டான் போல், லெட் ஹிம் கோ அப்படின்னு சொல்லி அலான்சோ தன்னோட நம்பிக்கையை விட்டுருவார். அதை பார்த்துட்டு இருக்க ஆண்டனியோ சொல்வார், "ஐ எம் ரைட் கிளாட் தட் ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஹோப்." When the talking solemn music hears, Prospero enters invisible. அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ மியூசிக் கேட்கும். அப்போ ப்ராஸ்பரோ வந்துடுவார், இன்விசிபிளாக இருப்பார். அந்த மியூசிக்கை கேட்டுட்டு கொன்சலோ சொல்வார், "மார்வலஸ் ஸ்வீட் மியூசிக்" அப்படின்னு கொன்சலோ சொல்வார். அப்போது நிறைய several strange shapes enters and bringing a backward, spirits dances on the table. Prospero enters invisible. Alonso refuses to eat, but Gonzalo comforts him. அப்போ நிறைய ஷேப்பில் several strange ஷேப்ஸில் வந்து ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து டேபிள் மேலே டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். அப்போ ஒரு பேங்க்வெட், ஒரு நல்ல விருந்து ரெடி இருக்கும், அதை சாப்பிட்றதுக்கு எல்லோரும் இது பண்ணுவாங்க. பட் அலான்ஸோ வந்து இல்லை, நான் சாப்பிட்லன்னு சொல்லுவார். பட் கொன்சாலோ வந்து அவரை கம்ஃபர்ட் பண்ணுவார். The men are about to eat. A noise of thunder erupts and Ariel enters in the shape of harpy. அப்போது வந்து அவங்க சாப்பிட போகும்போது இடி சத்தம் கேட்கும். ஏரியல் வந்து ஒரு ஹார்பின்றது வந்து ஒரு உமனு மான்ஸ்டர் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு மிருகம் மாதிரி வருது ஹார்பி. அது வரும். He clasped his wings upon the table and banquet vanishes away. தன்னோட ரெக்கையை வச்சு ஒரு அடிக்கும், எல்லாமே மறைஞ்சிரும், அந்த பேங்க்வெட்டே மறைஞ்சு போயிடும். ஏரியல் marks the man for attempting to draw that swords which magically have been made to feel very heavy. ஹார்பியை பார்த்ததுமே மற்ற எல்லாருமே தன்னோட ஸ்வாட் எடுக்க பார்ப்பாங்க. அப்போ ஏரியல் வந்து சொல்லும், அவங்கள கிண்டல் பண்ணும், "என்னோட மேஜிக்கலால் உங்களோட வாழை எடுக்க முடிஞ்சால் எடுங்க, அது எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும்." You are 3 men of sin whom destiny that had to instrument this lower world. 3 men of sin யாருன்னா ஆண்டனியோ, செபாஸ்டியன், அலான்சோ. Ariel accused them for driving away Prospero from Milan and leaving him and his child at the mercy of the sea. Now all turns against your peace. Prospero watches his invisible prizes
Ariel for his good work. All of three of them are desperate. ஏரியல் வந்து அக்யூஸ் பண்ணும் ப்ராஸ்பரோவை வந்து நீங்கள் நாட்டை விட்டு துரத்திட்டீங்க, அவரோட பொண்ணையும் அனுப்பிட்டேன், பொண்ணையும் அவரையும் சேர்ந்து கடலை நம்பி அனுப்பி வச்சிட்டிங்க, இந்த மாதிரி அவங்கள அக்யூஸ் பண்ணும். அப்போ அதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக, உங்களோட சந்தோஷத்துக்கு அகெயின்ஸ்டாக திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் இன்விசிபிளாக இருந்து பார்க்குற ப்ராஸ்பரோ ஏரியலை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவார். அவனோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்க அப்படின்னு ப்ரைஸ் பண்ணுவார். அவங்க 3 பேரும் ரொம்ப கவலையாயிருவாங்க. Act 4 Scene 1. Enter Prospero, Ferdinand and Miranda. Prospero tells Ferdinand that he only tests his love for Miranda. Prospero gives his blessings to them and warns Ferdinand that if thou does break her virginity before wedding ceremony. Prospero calls Ariel and asks him to arrange a mask to celebrate the betrothal. இந்த சீனில் ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினண்ட்கிட்ட சொல்வார், நான் வந்து இது உன்னோட லவ்வை சோதித்தேன், உங்களுக்கு டெஸ்ட் வச்சேன், மிராண்டா மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன்னு, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்வார். அதனால் அவங்களோட பெட்ரோத்தில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஏரியலை ஒரு மாஸ்க் ரெடி பண்ண சொல்வார். First, Iris enters and asks Ceres to appear at Juno's wish to celebrate a contract of true love. Ceres appears and then Juno appears. Juno wishing them honor and riches, Ceres wishing them natural prosperity and plenty. Nymphs and reapers appears, they all perform a beautiful dance. Ferdinand and Miranda feeling amazed on seeing the mask. அவங்க மாஸ்க் ரெடி பண்ணியிருக்க சொல்கிறப்ப ஐரிஷ் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும். ஐரிஷ் தான் வந்து செரஸையும் ஜூனோவையும் வரவழைக்கும். ஷெரஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகும், அப்புறம் ஜூனோ அப்பியர் ஆவார். அவங்க ஜூனோ விஷிங் தம் ஹானர் அண்ட் ரிச்சஸ், செரஸ் விஷிங் தம் நேச்சுரல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பிளண்டி. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதை ஃபெர்டினண்டும் மிராண்டாவும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. Prospero says to Ferdinand that we are such stuffs as dreams are made on, and our little life is rounded with sleep. Prospero remembers Caliban to plot to kill him. To a strange, hollow and confused noise, the spirits vanished away. Ferdinand and Miranda leaves. ப்ராஸ்பரோ சொல்ல ஃபெர்டினண்ட், நம்ம எல்லாம் வந்து ஒரு ட்ரீம்ஸ் மாதிரி தான், நம்மளோடது ஒரு ஸ்லீப்புக்குள்ளே தூங்குறதுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்வார். ப்ராஸ்பரோ ரிமெம்பர்ஸ் கேலிபன்ஸ் பிளாட் டு கில் ஹிம். அப்போ சடனாக கேலிபன் தன்னை கொலை பண்ண பிளான் போட்டிருக்குது ப்ராஸ்பரோக்கு ஞாபகம் வரும். அதனால் எல்லோரும் போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ எல்லா ஸ்பிரிட்ஸுமே வந்து வேனிஷ் ஆயிரும், மறைஞ்சிரும். ஃபெர்டினண்டும் மிராண்டாவும் போயிடுவாங்க. ஏரியல் என்டர் ஆகுறது. The Ariel enters and tells he lead Caliban and Stefano Trincle to follow his music and lead them to Filthy Pond near to Prospero's cell. Prospero instructs Ariel to put the rich Carmen on the tree to tempt this man. They are attracted by the wardrobe when they wore a noise of thunder heard. Enter spirits in shape of dog and hounds set by Ariel, and Prospero drives them out. Prospero decides to give freedom to Ariel after all his labors end. ஏரியல் வந்து ப்ராஸ்பரோட சொல்வார், கேலிபன் ஸ்டீஃபனோ ட்ரிங்கோலோ எல்லாத்தையும் தன்னோட மியூசிக்னால் லீட் பண்ணி ஒரு ஃபில்த்தி பாண்ட் ப்ராஸ்பரோட செல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் விட்டுட்டேன், அவங்க எல்லோரும் இப்போ அங்கே இருக்காங்க அப்படின்னு ப்ராஸ்பரோ கிட்ட ஏரியல் சொல்வார். அப்போ ப்ராஸ்பரோ சொல்வார், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வந்து மரத்துக்கு மேலே தொங்க விடு, அவங்க கண்ணில் படுற மாதிரி அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரின்னு சொல்லிடுவார். அப்போ எல்லாருமே அந்த வார்ட்ரோப் பார்த்தா அட்ராக்ட் ஆகி அதை எடுத்து போடுவாங்க. போட்டதுமே வந்து ஹண்டர் ஒரு வேட்டைக்கார சத்தம் கேட்கும், நாய் இதெல்லாம் வந்து சத்தம் கேட்கறதுல அவங்க பயந்து போயிருப்பாங்க. அப்போ அவங்களேருந்து அங்கேருந்து அடித்து துரத்திடுவார் ஏரியல். ப்ராஸ்பரோ வந்து ஏரியலுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிடுவார். இந்த தன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சதும் ஏரியலுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலான்னு ப்ராஸ்பரோ முடிவு பண்ணிடுவார். Act 5 Scene 1. Prospero enters in his magic robe with Ariel. Ariel tells Prospero that the day has reached on the 6th hour at which time, my lord, you said our work should cease. ஏரியல் வந்து ப்ராஸ்பரோ கிட்ட நம்மளோட வேலை முடிகிற நேரம் வந்துருச்சு, அந்த 6th ஹவரில் தான் நீங்கள் எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க ஞாபகப்படுத்தும். ஏரியல் ரிவீலிங் டு ப்ராஸ்பரோ தட் அலான்சோ, செபாஸ்டியன், ஆண்டோனியோ ஆர் worried and desperate. Gonzalo is grief stricken at his king's pain. ஏரியல் வந்து ப்ராஸ்பரோட்ட சொல்வார், அலான்சோ, ஸ்டீஃபனோ, ஆண்டோனியோ எல்லாருமே ரொம்ப
என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ரொம்ப கவலையாக இருக்காங்க. அலான்சோட வருத்தத்தை பார்த்து கொன்சலாவும் ரொம்ப கவலையாகவே இருக்கார் அப்படின்னு ஏரல் வந்து ப்ராஸ்பரோ கிட்ட சொல்லலாம். த ரேரர் ஆக்ஷன் இஸ் இன் விர்ச்சு தன் இன் வெஞ்சன்ஸ் அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான கோட், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. த ரேரர் ஆக்ஷன் இஸ் இன் விர்ச்சு தன் இன் வெஞ்சன்ஸ், மன்னிக்கிறது வந்து பகையை விட ரொம்ப நல்லது அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்வார். Prospero tells Edel to release them all. Prospero draws a large circle on the stage with his staff. In his soliloquy, he says he will bury his magic staff and drown his book at sea. அப்படி சொல்லிட்டு ஏரியல் ப்ராஸ்பரோ வந்து ஏரியல் கிட்ட அவங்களெல்லாம் போய் ரிலீஸ் பண்ணிவிட்டு கூப்பிட்டுவா அப்படின்னு அனுப்பி விட்ருவார். அந்த நேரத்தில் ப்ராஸ்பரோ தன்னோட மேஜிக் குச்சியால் அங்கே ஒரு வட்டம் போடுவார். அப்புறம் சொலிலாக்கி இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வந்து சொலிலாக்கியில் சொல்லிவிட்டு இதுக்கு மேலே என்னோடய மேஜிக்கை நான் விட்டுருவேன், என்னோடய மேஜிக் ஸ்டெப்பை நான் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருவேன், என்னோடய புக்கை கடலுக்குள்ளே நான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்வார். Ariel enters with Alonso and his companions who have been charmed and stand in the circle. Prospero speaks to them in that charmed state, praised Gonzalo for his loyalty and chiding other for the treachery. Prospero sent Ariel to bring his garments from his cell. Ariel helped him to dress up. Prospero sent Ariel to fetch boatswain and other mariners. அப்புறம் ஏரியல் வந்து மற்ற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வருவார். அங்கே அலான்சோ, செபாஸ்டியன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவார். எல்லோரும் அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நின்றுவாங்க. அப்போ ப்ராஸ்பரோ வந்து கொன்சலாவை அவரோட லாயல்ட்டிக்காக ப்ரைஸ் பண்ணுவார். மற்ற எல்லோரும் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்கள சொல்லுவார். அப்புறம் ப்ராஸ்பரோ வந்து அவங்களுக்கு தன்னை அடையாளம் தெரியல, அதனால் ப்ராஸ்பரோட ரிச் கார்மெண்ட்ஸை மிரனில் அவர் கிங்காக இருக்கும்போது போட்டிருந்த அந்த கார்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லி ஏரல் அனுப்பிடுவார். அதை ஏரல் உடனே எடுத்துகிட்டு வந்து அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். அதுக்கப்புறம் ஏரியலை போய் போட்ஸ்வைன் அண்ட் மெரினர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு ப்ராஸ்பரோ அனுப்பி வச்சிருவார். ப்ராஸ்பரோ டெல்ஸ் தம் ஹி வில் நாட் ட்ரீட் தம் அஸ் எஸ் ட்ரைட்டர்ஸ். ஹி forgiven Antonio and recorded him to renounce his kingdom. Alonso feels for losing his son. Prospero says, I am also lost my daughter in last tempest. ப்ராஸ்பரோ வந்து அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்வார், இதுக்கு நான் வந்து ட்ரைட்டராக ட்ரீட் பண்ண மாட்டேன், ஆனாலும் நான் ஆண்டனியோவை மன்னிச்சிடுறேன், ஆனால் என்னோடய கிங்டமை எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ப்ராஸ்பரோ சொல்வார். அலான்சோ வந்து தன்னோட பையன் ஃபெர்டினண்ட் இறந்ததுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். அப்போ ப்ராஸ்பரோ சொல்வார், நானும் தான் என் பொண்ணை இழந்துட்டேன், லாஸ்ட் டெம்பஸ்டில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு Then Prospero draws the curtain, revealing behind Ferdinand and Miranda playing chess. And seeing Ferdinand, all astonished, Miranda says, oh brave new world that has such people in it. ப்ராஸ்பரோ கர்டனை விளக்குவார். அதுக்குள்ளே ஃபிராண்டாவும் ஃபெர்டினண்டும் செஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க, இவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு. அப்போ மிராண்டா வந்து இதுக்கு முன்னாடி யாரையும் பார்த்ததில்ல, தன்னோட அப்பாவை தவிர. அதுக்கப்புறம் ஃபெர்டினண்டை பார்த்தா இப்போ இன்னும் பல பேரை பார்க்குறப்ப அவள் அதிசயமாகி இந்த வார்த்தை சொல்வாள், ஓ brave new world, ஓ brave new world that has such people in it. Boatswain and other mariners enters and report that the ship is strong as when they sail from Naples. Then Prospero sent Ariel to fetch Caliban and his companions. போட்ஸ்வைனும் அந்த மற்ற கம்பேனியன்ஸும் வந்துடுவாங்க, மேரினர்ஸும். இப்போ போட்ஸ்வைன் சொல்லுவாங்க, நம்ம ஷிப் ரெடியாக இருக்குது, நம்ம நேப்பிலேருந்து கிளம்பும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போட்ஸ்வைன் சொல்லுவார். அப்புறம் ப்ராஸ்பரோ வந்து ஏரியாவில் போய் அனுப்பி கேலிபனையும் அந்த ட்ரிங்கோ ஸ்டீஃபனையும் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுருவார். அலான்சோ திங்ஸ் தட் ஹவு திஸ் ஆல் ஹேப்பன்ஸ் அண்ட் ஹவு ஆல் ரிமைன்ஸ் சேம். அலான்சோ திங்க் பண்ணுவார், இதெல்லாம் எப்படி இப்படி நடந்தது, எல்லாமே அப்படியே இருக்குது, ஷிப் அப்படியே இருக்குது, நம்ம உடஞ்சதுன்னு நினச்சோம் ஆனால் அது அப்படியே இருக்குது, எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருப்பார். அப்போ ப்ராஸ்பரோ, do not infest your mind with beating on the strangeness of this business. நீ ரொம்ப உன்னை போட்டு குழப்பாத, இதெல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ப்ராஸ்பரோ சொல்வார். Caliban and his companions entered in that stolen apparel. Caliban says, I will be wise thereafter and seek for grace. What a thrice double ash was I to take this drunkard for a god and worship this dull fool. கேலிபன் ப்ராஸ்பரோ ட்ரிப்பன் மன்னிப்பு கேட்கும், நான் இப்படி நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் நல்லபடியாக நடந்துக்கிறேன், நான் எவ்வளோ ஒரு முட்டாள் இருந்திருக்கேன், இந்த ட்ரங்கடை நான் போய் கடவுள் நினச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேலிபன் மன்னிப்பு கேட்கும் ப்ராஸ்பரோ கிட்ட. ப்ராஸ்பரோ இன்வைட்ஸ் தம் டு ஸ்டே த நைட் இன் ஹிஸ் பிளேஸ் டு டேக் ரெஸ்ட். He says he will tell the tale of his last 12 years story.
In the morning, I will bring you to your ship and soon to Naples. There, Ferdinand and Miranda will get married. Last charge for Ariel is to maid calm seas with auspicious gales. Later, he will set free. இதெல்லாம் நடந்த பின்னாடி ப்ராஸ்பரோ வந்து அவங்களை இன்றைக்கி ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் நம்ம இங்கே என்னோடய செல்லில் வந்து ரெஸ்ட் எடுங்க நீங்கள், நாளைக்கு காலையில் நம்ம நேபிள்ஸுக்கு ஷிப் புறப்பட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, நான் இது வரைக்கும் இந்த 12 வருஷம் நடந்த கதையெல்லாம் உங்ககிட்ட ஸ்டோரியாக சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லி அவரோட ப்ராஸ்பரோ வந்து அவரோட செல்லுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க. இதோட லாஸ்ட் ஆக்ட் முடிஞ்சிருச்சு, ஆக்ட் 5 முடிஞ்சிருச்சு. ஏரோட லாஸ்ட் சார்ஜ் தான் கப்பலில் செலுத்துறதுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கு அப்படின்றது தான் ஏரோட லாஸ்ட் சார்ஜ். இதோட ஆக்ட் 5 முடிஞ்சிருச்சு. தென் எபிலாக். Epilogue was spoken by Prospero. He decides to lose his magical powers. Now my charms all are overthrown. Prospero informs the audience that the only thing can free him from this island prison and send him to Naples is the audience applause as approval. But release me from my bands with the help of your hands. With the audience applause, Prospero leaves the stage. எப்பிலாக் வந்து ப்ராஸ்பரோ தான் சொல்வார், என்னோட மேஜிக்கலெல்லாம் விட்டுறலான் இருக்கேன், என்னோட எல்லாமே போயிடுச்சு, மேஜிக் எல்லாமே போயிடுச்சு. ப்ராஸ்பரோ வந்து ஆடியன்ஸில் சொல்வார், என்னை நீங்கள் இந்த ஐலாண்டுன்ற ப்ரிசன்லேருந்து, இந்த ஐலாண்டோட ப்ரிசன்லேருந்து என்னை விடுவிக்கிறதுக்கும் ஒரு உதவி பண்ணுறது உங்களோட கைத்தட்டு மட்டும்தான், அதனால் என்னை கைத்தட்டி வழி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். வித் த ஆடியன்ஸ் அப்ளான்ஸ், ப்ராஸ்பரோ லீவ்ஸ் த ஸ்டேஜ். எப்பிலாக்கோட த டெம்பஸ்ட் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.